என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. விவாதத்தின் மைய பொருளான வன்கொடுமை சட்டப்பிரிவுக்கு எதிரான வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் வழக்கு நியாயமானதா, தலித் விரோத போக்கா, வாக்கு வங்கி அரசியலா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். நியாயமானது என்று 62% நேயர்களும், தலித் விரோத போக்கு என்று 20% பேரும், வாக்கு வங்கி அரசியல் என்று 18% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திருமணி, ஒரு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதிலேயே ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு, கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய டிஸ்டிங்ஷன் இல்லை, அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற வாதத்தை திரு பாலு முன்வைக்கிறார். இந்த சட்டப்பிரிவு இல்லை என்று சொன்னால், இந்த ஒரு வழக்கு தொடுக்குவதற்கான வாய்ப்பு முகாந்திரம் இல்லை அப்படின்னு இந்த சட்டமே இல்லைன்னு சொன்னால், இந்த நலிந்த பிரிவினருடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்துவதற்கான மற்ற சட்டங்களில் அவங்களுக்கான பாதுகாப்பை, நீதியை தேடிக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாதுதான் எனக்கு தோணுது. நான் ஒரு வழக்கறிஞர் இல்லை, ஆனாலும் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு பத்திரிகையாளனாக பார்க்கும்பொழுது அதற்கான பாதுகாப்பு இல்லை என்று தான் எனக்கு படுது. இன்னொன்று விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்றது அதாவது கீழே இருக்கவங்களை மேலே தூக்கி விடுறதுன்றது ஏதோ இந்தியாவில் மட்டுமே நடக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிராக நிகழ்ந்த அந்த வரலாற்று ரீதியான கொடுமைகளில் அவங்கள மேலே எழுப்புறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளை அமெரிக்கா எடுத்தது, ஐரோப்பாவில் எப்படி அதை எடுத்தாங்க. 1965 பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துட்டு போன ஒரு கருப்பின பெண்மணி பக்கத்தில் ஒரு வெள்ளைக்காரன் உட்காந்துருக்கும், எந்திரிக்க சொன்னாம எந்திரிக்காம அவங்க போன வாசி பெரிய கலவரம் உண்டு, ஒரு பெரிய இயக்கமாகவே வந்தது. ஆனால் இன்று அதே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கழித்து ஒரு கருப்பர் அங்கே ஒரு அதிபராகவே வந்திருக்கிறார். அதை தாண்டி எஜுகேஷனில் அவங்களோட தொழில் தொடங்குறதுக்கு பிளாக் கேபிட்டல்னே சொல்கிறாங்க. அதுவே உலகம் முழுவதும் எந்த ஒரு நாகரிக சமூகத்திலுமே அவங்க அங்கே கீழே இருக்கவங்களை மேலே தூக்கி விடுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்களா இல்லையா என்பதுதான் அது ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா இல்லை என்பதற்கான ஒரு அளவுகோலாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம விடுதலை அடைஞ்ச 67 ஆண்டுகள் கழித்தும் பெரிய அளவில் நம்மளால அதில் சாதிக்க முடியல. இன்னமும் அதில் கொடுமைகள் அதிகமாக இருக்கு. இந்த கேசஸை பற்றியெல்லாம் நண்பர் பாலு சொன்னார். நம்ம எல்லாரையும் விட பாலுக்கு நல்லா தெரியும், போலீஸ் ஸ்டேஷன்ஸில் போனோம்னா நம்ம எத்தனை வழக்குகள் பதிவு செய்கிறாங்க, ஒரு எஃப்ஐஆர் நம்மளால பதிவு பண்ணிட முடியுமா? 7% ஆஃப் த கேசஸ் தான் ரிப்போர்ட்டட்னு NCRB ரெக்கார்ட் சொல்லுது. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது இந்த 89க்கு பிறகு அவர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி சொன்னார், இது தவறா பயன்படுத்துதுன்றாரு. இதை நம்ம ஒரு கிளாஸ் இட் இஸ் லைக் ஆஃப் ஃபில்டுன்னு சொல்லலாம். அது ரெண்டு விதமாக நம்ம திருச்சி ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்முடைய காவல்துறை எப்படி செயல்படுகிறது, காவல் நிலையங்களில் என்ன நடக்கிறது, சாமானியனுக்கு அங்கே நீதி கிடைக்குமா, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த சட்டம் இதில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த குறைபாடுகள் களையப்பட வேண்டும், அதிலேயும் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த சட்டத்தையே வேண்டாம் என்று கோரிக்கை வைப்பது என்பது முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. சட்டமாக இருந்தாலும் அனைத்து நோக்கங்களுமே அதனுடைய இலக்கு என்று சொல்லுவது 2. ஒன்று, ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நோக்கம் தான். 2வது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், அவர்கள் வசதி பெற வேண்டும். இந்த 2 தான். ஆனால் இந்த சட்டங்களின் மூலமாக இந்த 2ஐயுமே சாதிக்க முடியாது. ஜாதி அப்படின்னு சொன்னா, என்றைக்கு அரசாங்கத்திலே ஜாதி அடிப்படையிலே இடஒதுக்கீடு இருக்கின்றதோ அதுவரைக்கும் ஜாதியை ஒழிக்க முடியாது, எந்த சட்டமும் அதை தவிர்க்க முடியாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் வசதி பெற்று மேலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். இந்த 65 ஆண்டுகளாக நாம் சென்ற பாதை அவர்களை முன்னேற்ற முடியவில்லை, அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாதையை மாற்ற வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கடுமையாக்குகிறோம் என்று வைத்துக் கொண்டால் இன்னைக்கு என்ன பிரச்சனையாக தெரியுமா? பல கம்பெனிகளிலே ஏன் சில பேர் கார்ல டிரைவரா கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வைப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஏன்னா அந்த டிரைவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை ஒரு ஜாதி சொல்லி திட்டினாருன்னு சொன்னா he will be arrested. அப்ப என்ன ஆகுது? அப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதாவது இதை போன்ற அமைப்புகள் இதையெல்லாம் பேசி போராடி அந்த சமுதாயத்தை வேலை இல்லாம ஆக்குறாங்க. அது கேடயமாக பயன்படுவதற்கு பதிலாக அது அவங்களை நடக்குது. பல கம்பெனிகள்ல வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. திரு பாலு, ஈஸ்வரன் சொல்ற கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இந்த இடஒதுக்கீட்டு கொடுத்தது 67 ஆண்டு காலமாக, அதனால எந்த பலனும் இல்லை, இது அந்த மக்களை பொதுவாக சமூக நீதி அப்படின்ற பேரில் இடஒதுக்கீடு கேட்டா கூட
அவங்கள பாதுகாப்புக்கும் அவங்கள மேம்படுத்துறதுக்கும் பயன்படலன்ற கருத்தை நீங்க ஏற்கிறீங்க? ஒரு கருத்து, காலம் காலமாக இடஒதுக்கீட்டால் தான் வாழ வேண்டும் என்ற நிலைமையை ஒரு சமூகத்திற்கு இந்த அரசு திணித்து விடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் அவர்களை உயர்த்த வேண்டியதுதான் ஒரு அரசினுடைய பணி. தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் சிந்தித்ததை விட வேறு யாரும் சிந்தித்து விட முடியாது, செயல்பட முடியாது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் கூட இன்றைக்கு தனி தொகுதிகள் என்று இருப்பதை வெறும் 10 ஆண்டுகளுக்கு என்று நிர்ணயிப்பதற்கு காரணம், ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் போட்டிருக்கிற அம்பேத்கர் தானே இந்த இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னார். அதுதான் நிச்சயமா சொல்றேன். அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு என்று 10 ஆண்டுகளுக்கு மட்டும் என்று நிர்ணயத்திற்கு காரணம், ஒரு காலகட்டத்தில் இது தனி தொகுதிகள் இல்லாத நாடாக இது உருவாக வேண்டும் என்று விரும்பியவர் அம்பேத்கர் அவர்கள். எனவே இது தொடர வேண்டும் என்பதல்ல, கால நிர்ணயத்திற்கு உட்பட்டு இந்த சாதிய பிரச்சனைகள், அதற்கான சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மிக நிதானமாக விவாதிக்க வேண்டிய விஷயம். சாதி பிரச்சனை என்பது சொல்லிவிட்ட காரணத்தில் பல முரண்பாடுகள், பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இந்த செய்தியில் சட்டப்படி இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? சமூக பாதுகாப்பு அனைவருக்கும் இருக்கிறதா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரும் பாதுகாக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் எந்த வடிவத்தில் துன்புறுத்தப்பட்டாலும், அவர்கள் அச்சுறுத்தப்பட்டாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. அவர்களுக்கு சமூக பாதுகாப்பும் சமூக உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதே வேதத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு கொடுத்த இந்த சட்டத்தை கேடயமாக பயன்படுத்தி விட்டு ஆயுதமாக்கி மற்ற சமூகத்தினர்களை துன்புறுத்தப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வழக்கு. ஒண்ணே கேட்கலாம். அதாவது இந்த ஒரு செகண்ட், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறா பயன்படுத்தாம தடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. ஒண்ணு பண்ண அதை தடுக்க முடியும். பொய் வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டால் பொய் வழக்கு போட்டவர்கள் மேல் வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி வேண்டும். அது இல்ல இதுல. சரி, இப்ப எல்லாமே சட்டத்தை பற்றி தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது எந்த சட்டம்? வன்கொடுமை தடுப்பு சட்டம். தலித் மக்களுடைய பாதுகாப்புக்காக வந்த ஒரு சட்டம். இங்க பேசப்பட்ட உரையாடல்கள் 2 உரையாடல் பார்த்தீங்கன்னா, அந்த மக்களை ஒரு தனிமைப்படுத்தி, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க சமூகத்திலிருந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக பிரித்து வைத்துதான் இங்க எல்லா விவாதங்களும் பேசப்பட்டது. அவங்களுக்குள்ள நான் பேச விடுங்க, யாருமே சமுதாயத்துக்கு எதிராக பேசுறேங்க. உள் முரண்பாடுகளை வைத்தா இங்க பேசப்பட்டது. இப்ப இந்த சட்டத்தை பார்க்கிறத விட ஒரு சமூக பிரச்சனையை இதை பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கு. காலங்காலமாக இத்தனை காலங்களும் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களை மேல கைது வைக்க விடாம அவங்களை இன்னமும் மீளா அடிமையில் நீங்க வைத்துக்கொண்டே இருக்கின்ற சூழலை வைத்துக்கொண்டு அதற்கு எந்த விதமான முன்முயற்சியும் நடவடிக்கையும் எடுக்காம அவங்களை காப்பாற்ற வந்த சட்டத்தில் மட்டும் இருக்கின்ற சில குறைகளையும் அது பழிவாங்கதாக இருக்கிறது என்று சட்டத்தை பற்றியே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்தை நீங்க விரும்புவதற்கு நீங்க தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் காட்டுது. இந்த சட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன், மிக மிக 1% கூட நிறைவே இல்லாத ஒரு சட்டத்தை ஏன் இதை எதிர்த்து வழக்கு போன அளவுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்கு உங்க உள்ளுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு என்று சொல்லதான் இருக்கு. இன்னொன்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது சொன்னா அதற்கான சட்டக்குழு வைத்து சட்ட நிபுணர்களை வைத்து இது அரசியல் சட்டத்திற்கு எதிராக இல்லையா என்பதெல்லாம் பரிசீலிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஒரு சட்டம் என்பது ஏற்றப்படுது. அது இவங்க ஒரு கோர்ட்ல போய் சட்டத்துக்கு சட்டம்லாம் சொல்லிட முடியாது. ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து பல வழக்குகள் இதை எதிர்த்து போன வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. அதை எல்லாற்றை விட ஆறுமுக சேர்வை என்று சொல்லப்பட்ட அண்மையில் வந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் மிக மோசமாக இரட்டை டம்ளர் தீண்டாமையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு என்ற ஒரு தீர்ப்பளித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது தீர்ப்பை அனுப்பி வைத்திருக்கு. அதனால எக்ஸிஸ்டிங் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை இருந்துட்டு இருக்கு. இதை காப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தில் சில குறைகள் இருக்குங்கிறதுனால குறைகளை சரி செய்யணும்னு சொல்லாம தவிர சட்டமே கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல. 55ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக இதற்கான தேவை இருக்குதுங்கிற காரணமே இங்கே ஒரு சாதிய ஒடுக்குமுறை இருக்கு என்பதற்கான அடையாளம் தான். அப்ப சமூகத்தை நீங்க ஒரு கவலையோட பாருங்க. இவர் சட்டத்துக்குள்ள புகுந்து கொண்டு சட்டத்துடைய பிரச்சனை வைத்துக்கிட்டு ஒரு சமூகம் அடிமையில இருக்கணும் நீங்க பார்க்காதீங்க. அது சமூக அநீதி, சமூக ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு. நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பெருக்கும் நேயர்களே, மற்றொரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு